நல்ல மழை இல்ல? ஆமா, நல்லா நனைஞ்சிட்டோம். விளக்கு மேல கல்லு விழுந்தது தெரியும், ஆனா கல்லை யாரு விட்டறிஞ்சது உனக்கு தெரியாது இல்ல? ஆமா. மழைக்காகத்தான கோயிலுக்குள்ள ஒதுங்குற. செல்லி, மனசை திறந்து சொல்லு, கோயிலுக்குள்ள நீ மட்டும் தானா இருந்த? சொல்லு செல்லி, கோயிலுக்குள்ள நீ மட்டும் தானா இருந்த? இன்னொருத்தவங்களும் என் கூட இருந்தாங்க. அது ஆனா இல்ல பெண்ணா? அது ஒரு ஆம்பளை தான். அப்போ அந்த ஆம்பளை யாருன்னு சொல்ல மாட்டேன். அவன் உள்ளூர்காரனா இருந்தா ஒண்ணு நம்ம குயவர் குலத்தை சேர்ந்தவனா இருக்கணும், இல்ல மீனவர் குலத்தை சேர்ந்தவனா இருக்கணும். அப்படி நம்ம குயவர் குலத்தை சேர்ந்தவனா இருந்து ஒரு கன்னி பெண்ணோட அந்த நேரத்துல கோயில்ல தனியா இருந்த குத்தத்துக்கு அவனை உயிரோட சூளையில வச்சு கொளுத்தணும். மீனவனா இருந்தா அவன் கையையும் காலையும் கட்டி நங்கூரம் பாய்ச்சி நடுக்கடல்ல தாக்கணும். சொல்ல மாட்டா? இந்த அவமானம் என்னோடயே இருக்கட்டும். அப்போ இந்த பஞ்சாயத்தார மதிச்சு அந்த ஆம்பளை யாருன்னு சொல்ல மாட்டேன். அவ்வளவு நெஞ்செழுத்தமா உனக்கு? ஐயா பஞ்சாயத்தாரே, நடந்தது இதுதான். கொற்ற மழையில கோயில்ல ஒரு ஆணோட தனியா இருந்திருக்கான். ஏதோ தகாத காரியம் நடக்க போக கும்ப விளக்க நுறுக்கி பம்பாதேவியே நமக்கு அறிக்கை காட்டியிருக்கான். புரிஞ்சுக்குங்க, ஒரு கன்னி பெண்ணு முன்னால இந்த கும்ப விளக்கு உடைஞ்சிருக்கு. நம்ம குல வழக்கப்படி அவ கையாலேயே ஒரு விளக்க செஞ்சு கோயில கொண்டு வச்சிட வேண்டியதானே? அப்படின்னா நீயே ஒரு விளக்க செஞ்சு வச்சிட வேண்டியதானே? அவ்வளவு சுலபமான காரியமா? முதல்ல அவ பரிசுத்தமானவளான்னு சோதிச்சு பார்க்கணும். ஆயிரங்காலத்து பயிரா இருந்து வர்ற நம்ம குல வழக்கப்படி ஒரு கன்னி பெண்ணு வேகாத பானைய வயத்துல தாங்கி காயல நீந்தி கரையேறினா அவ சுத்தமானவ. அதே கரையில பிடி மண்ணை எடுத்து வந்து இன்னும் 10 நாள் சுத்தமா இருந்து கும்ப விளக்கு செய்து கோயில்ல வைக்கணும். அதுதான் நம்ம காளிவாகன சகாப்த சாத்திரம். அப்படி இந்த செல்லியும் வேகாத பாறைய வயத்துல தாங்கி இதே சுரிக்காயல கடக்கணும், பிடி மண்ணை எடுக்கணும், விரதம் இருக்கணும், கும்ப விளக்கு செய்யணும், கோயில்ல வைக்கணும். இதுதான் நமது தீர்ப்பு. கடலம்மா, எங்களை நீதான் காப்பாற்றணும். செல்லிக்கு வந்திருக்கிற சோதனையிலிருந்து அவளை காப்பாத்துமா. அவ கும்ப விளக்கு கொண்டு வந்து வைக்கிற அதே நாள்ல என்கிட்ட இருக்கிற விலை மதிக்க முடியாத வலம்புரி தங்க கொண்டு வந்து விளக்கேற்றி வச்சு என் காணிக்கை செலுத்துறேன். எங்களை கைவிட்டுறாரம்மா. அம்மாடி, காயாத பானை கையில தொடர்ந்து வெண்டு உடஞ்சு போகுது. இந்த பானை எடுத்துட்டு செல்லி தண்ணியில எப்படி நீந்துவா?
இந்த கப்பல் கூட வேறொரு சின்னிலிருந்து தானே இது வந்து கரை கட்டிச்சு. ஆமா, அது மாதிரி நாமளும் வேற ஒரு கரைக்கு போனா தான் நிம்மதியா வாழலாம். சொல்லி தரகட்டி நிக்கிற கப்பல் மாதிரி நாம நிக்க வேண்டாம். நடுக்கடல்ல பயணமாகிற நாட்டுப்படகு போல நாம தலைநிமிர்ந்து வாழலாம். என்ன எப்ப கூட்டிட்டு போற? ஆடி மாசம் போட்டோம். அது வரைக்கும் மாறி நம்மளை விட்டு வைக்கணுமே. மாறி ரொம்ப நல்லவனாச்சு. அவன் இதை பத்தி எதுவுமே பேசுறதே இல்லையே. அப்படி என்ன பார்க்க வேண்டி கிடக்கு? நாளைக்கு சந்தைக்கு நான் போக போறேன். நானும் வருவேன். ஏ, அங்கேயும் வந்து என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கவா? ஆஹா, மூப்பனுக்கு ஆடு வேணுமா, குட்டி போட்ட ஆடு வேணுமா பாலுக்கு, அது வாங்க வருவேன். ஆட்டுக்குட்டினா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? குழந்தை குட்டின்னா இன்னும் பிடிக்கும். ஆசைப்படுறதே சரிதான். பொண்ணு யாரு? வேண்டா, குழு குழுன்னு ஒருத்தி வீங்கிட்டு போவாள்ல, பேரு கூட கெளுத்தி. ஆனா நம்ம கண்ணு இருக்க தங்கச்சி, இது அவனுக்கு தெரிஞ்சது. உன்னை தலைகளை கட்டி தொங்க விட்டு தலையில இருந்து கால வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சே தின்னு விடுவான். யாரவன் வர ஆளுக்கு ஒரு கத்தி வாங்கிக்கங்க, அதுக்கு நான் பணம் தரேன். உங்களுக்கு செலவுக்கு தேவையான பணம் தரேன். நான் சொல்ற மாதிரி நீங்க நடக்கணும். அது படிக்குமா? இந்த வர மயிரை கட்டி மலை எழுப்பமுடா. வந்தா மலையான மயிறு. அப்ப சொல்லு. சொல்றேன். அவன் மீன் வித்துட்டு நம்ம ஊர் குளத்து பக்கமா தான் வருவா. அந்த சமயத்துல மரத்து மேல நான் இருப்பேன். அவ வந்த உடனே நீங்க 2 பேரும் கத்தியை காமிச்சு மிரட்டி அவகிட்ட இருக்கிற பணத்தை புடுங்கணும். அந்த சமயத்துல மரத்துல இருந்து நான் உங்களை குதிச்சு உங்க 2 பேரையும் அடிச்சு அந்த பணத்தை புடுங்கிட்டு விரட்டிடுவேன். அந்த பணத்தை அவகிட்ட கொடுப்பேன். அவளுக்கு என் மேல பிரியம் அதிகமாகும். எப்படி? சாம்பசிவம் நமச்சிவா, அவ வர்ற சமயமாச்சு. வந்த உடனே அவளை மிரட்டுங்க. ஆனா மேல கைய வச்சிடாதீங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ மரத்துல ஏறு. ஏற வேண்டாம், நீ மேல இருந்து பாத்துக்கிட்டே இரு.
சீக்கிரம் போ. அப்ப கூச்சிரு. சரி நீலகண்டா, என்னடா பொய்யடி அடி, நெஜ அடி அடிச்சு விடாத, அப்புறம் எனக்கு கோவம் வரும். அடே அடே சரிடா சரி சரி